بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد وعن ابن عمر رضي الله عنهما قال قلما كان رسول الله صلى الله عليه وسلم يقوم من مجلس حتى يدعو بهؤلاء الدعوات اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقواتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يرحمنا رواه الترمذي. கணிச்சுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்கள் சபையில் உட்காரும் பொழுதும் அவர்களுடைய சபையுடைய ஒழுக்கங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த ஹதீஸ் திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையை பற்றி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருந்து எழுந்தால் கீழ்கண்ட துஆக்களை ஓதாமல் இருப்பது குறைவாக இருந்தது. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யத்திக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஅசியத்திக். இந்த துஆ மிக அருமையான ஒரு துஆ. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் தேடுகின்றோமோ அல்லாஹ்விடம், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துஆவில் கேட்டிருக்கின்றார். அதனுடைய பொருளை நாம் பார்க்கும் பொழுது, இறைவனே எங்கள் கேள்விகளையும் இறைவனை எங்களுக்கும் உனக்கும் குற்றமளிக்கும்பதற்கும் நடுவே தடுப்பாக இருந்திட உன் அச்சத்திலிருந்து எங்களுக்கு பங்கீட்டு செய்து தருவாயாக. உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவாயாக. உனக்கு மாறு செய்து பாவங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் உன்னுடைய அச்சத்தை கொண்டு எங்களை ஒரு திரையாக, ஒரு பாதுகாப்பாக நீ அமைத்துக் கொள்வாயாக. அடுத்ததாக, உன் சுவனத்தில் எங்களுக்கு கொண்டு சேர்த்திடும் வகையில் உன் வழிபாட்டிலும் எங்களுக்கு பங்கீட்டு வழங்குவாயாக. எந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல்களாக இருக்குமோ அந்த அமலை செய்து உன்னை வழிபட்டு உன்னை இபாதத் செய்து நமக்கு சொர்க்கத்தில் செல்லக்கூடிய அந்த உதவியும் புரிவாயாக. உலகின் சோதனைகளை எங்களுக்கு இலகுவாக ஆக்கிட மன உறுதியிலும் எங்களுக்கு பங்கிட்டு செய்து தருவாயாக. மனிதன் இந்த உலகத்துடைய ஓட்டத்தில், இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை திரட்டுவதும் சரி, தன்னுடைய குடும்பத்திலும் சரி, குழந்தையும் சரி, தன்னுடைய உடல் ரீதியாகவும் சரி, அல்லது மற்ற மக்களின் தரப்பில் வரக்கூடிய சோதனைகளும் குழப்பங்களும் இது ரொம்ப மனிதனை வாட்டுகின்றது. எதுவரை என்றால் அவன் தன்னுடைய ஈமானை இழக்கக்கூடிய நிலை அது தள்ளுகின்றது. அப்படிப்பட்ட நிலையில் யா அல்லாஹ் இந்த உலகின் சோதனைகளை எங்களுக்கு இலகுவாக ஆக்கிட மன உறுதியிலும் எங்களுக்கு பங்கிட்டு செய்து தருவாயாக. எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எங்களுக்கு மன உறுதியை நீ ஏற்படுத்து. ஈமான்ல நாம உறுதியாக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்து. இந்த சூழ்நிலை காரணமாக நாம் ஈமானை இழக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடாதே. ஏனென்றால் சிலருடைய தேவை, மனிதனுடைய அந்த தேடுதல் அவனை குஃபுரையும் செய்துவிடும். மனிதன் ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிக்கும் பொழுது அது கிடைக்கால் விட்டால் அந்த சூழ்நிலையில் அவன் தள்ளப்பட்டு அவன் குஃபுர், அல்லாஹ்வுக்கு நிராகரிக்கக்கூடிய அந்த இணை வைத்தலும் சரி, குஃபுர் செய்யக்கூடிய விஷயத்திலும் என்ன செய்து விடுகின்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. உலக விஷயத்தை தேடும் பொழுது எங்களுக்கு ஈமானுடைய உறுதி எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுவதற்காக நீ உதவி புரிவாயாக. இறைவனை எங்கள் செவிகளையும் எங்கள் பார்வைகளையும் எங்கள் சக்திகளையும் நாங்கள் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவாயாக. அவற்றை எங்களுக்கு எங்கள் வாழ்வின் முடிவு வரை நிலைத்தவையாக ஆக்கி தருவாயாக. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கையை நம்ம கேட்கிறோம். நீ கொடுத்த இந்த காது, கேட்கக்கூடிய இந்த செவிப்புலன், அதே போல சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது அதே போல நம்முடைய சக்தி, அல்லாஹ் தஆலா கொடுத்த ஆற்றல், இது அனைத்துமே என்ன, இது நிலையாக நீ வைப்பாயாக. இவ்வளவு பெரிய ஒரு துவா பாருங்க. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் இதை கொண்டு நாம் பயனுள்ளதாக ஆக்குவாயாக. இந்த விஷயத்தை நீ கொடுத்திருக்கா, அதை நான் சரியான முறையில் நான் பயன்படுத்திக் கொள்வதற்கும் தவறான விஷயம் பயன்படுத்தக்கூடிய விஷயத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அதே போல
எங்களுக்கு அநீதம் செய்பவருக்கு பகரத்தை ஏற்படுத்துவாயாக. யாரெல்லாம் எங்கள் மீது அநியாயம் செய்கின்றார்களோ அதற்கு தக்க பதிலை நீ கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றோம். அதே போல விரோதிகளுக்கு எதிராக எங்கள் விரோதிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்கள் மார்க்கத்தில் எங்களுக்கு சோதனையை ஏற்படுத்தி விடாது. இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உலகத்துல வரக்கூடிய சோதனை ஏதாவது நாம பார்த்து கொண்டு ஏதாவது நம்முடைய விஷயத்தில் நாம பார்த்து, ஆனால் ஈமானில் ஒரு சோதனை வந்து அந்த இழக்கக்கூடிய நிலையில் எங்களை தள்ளிவிடாது. வலா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா. சோதனை என்று வரக்கும் பொழுது உலக விஷயத்துல சோதனை என்று எழுதப்பட்டிருக்கு அது, ஆனால் என்னுடைய ஈமானை இழக்கக்கூடிய அளவுக்கு என்னை சோதித்து விடாதே என்று. ஏனென்றால் தீன் என்றுதான் மிக முக்கியமானது. மார்க்கம் என்பது நமக்கு மிக அவசியமானதாக இருக்கு. எங்கள் மார்க்கத்தில் எங்களுக்கு சோதனை ஏற்படுத்தி விடாதே. இந்த உலகை எங்களுக்கு மிக பெரிய கவலையாகவோ எங்கள் அறிவின் எல்லையாகவோ ஆக்கிவிடாதே. வலா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மீனா. உலகம் உலகம் துனியா 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 என்று அந்த நிலை என்னை தள்ளிவிடாது. ஏதோ இருக்கக்கூடிய விஷயத்தை நான் பயன்படுத்தி கொண்டு மறுமைக்காக சிந்தித்து அதை பயன்படுத்தக்கூடியவனாக ஆக்குவாயாக. இந்த உலகத்தில் என்னை முழுகடிக்க வைத்து இதே என்னுடைய முக்கியமான இலக்காக நீ ஆக்கி விடாதே என்று அல்லாஹ்விடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கின்றார்கள். எங்கள் அறிவின் எல்லையாகவோ ஆக்கிவிடாது. உலக விஷயங்களுக்காகவே கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடியவர்களாகவோ இம்மையை மட்டும் அறிந்து மறுமையை அறியாமல் இருக்க கூடியவர்களாகவோ எங்களை ஆக்கிவிடாது. யோசிச்சு பாருங்க. உலக விஷயங்களை மட்டும் நாம சிந்திக்கக்கூடிய விஷயத்திலும் அதிலே நம்முடைய நேரங்களை கழித்து அதிலே நம்முடைய எல்லா சக்தியும் நம்ம செலவு செய்து மறுமையை மறக்கக்கூடியவர்களாக, மறுமையை மறந்து வாழக்கூடியவர்களாக நீ ஆக்கிவிடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கின்றார்கள். கடைசியாக எங்கள் மீது இரக்கம் கொள்ளாதவர்களை எங்களை ஆள்பவராக ஆக்கிவிடாது. யார் எங்கள் மீது இரக்கம் கொள்ளவில்லையோ, உன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் கொள்ளவில்லையோ அப்படிப்பட்டவர்கள் நீ ஆட்சி கொடுத்துறாத. அப்படிப்பட்டவர்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு நிலையை நீ ஆக்கிவிடாத என்று கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய துஆ. எல்லா விதமான துஆ விஷயங்களும் நமக்கு அடைஞ்சிருச்சு. எல்லா விதமான ஆஃபியத்தான வாழ்க்கை கிடைச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உலக மற்றும் மறுமையுடைய விஷயங்களை கேட்டாங்க. சோதனை, இந்த உலக சோதனை இருந்தாலும் சரி, என்னுடைய ஈமானை இழக்கக்கூடிய அந்த அளவை நீ ஏற்படுத்தி விடாது என்று கேட்ட துவா. கண்டிப்பா கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த துவாவை நாம் சின்னதாக மரணம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில இது நம்ம சஜிதாவில் இருக்கும் பொழுதும் கேட்கலாம், அதே போல நாம் தஹஜ்ஜுதில் இருக்கும் பொழுதும் கேட்கலாம், அல்லது நாம் தனியாக அல்லாஹு தஆலாவிடம் முறையிடும் பொழுதும் நம்ம கேட்கலாம். எல்லா விஷயத்திற்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. மிக அழகான ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி என்றால், சின்ன சின்ன சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. சின்ன சுன்னாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால்தான் அதிகமாக ஒரு சுன்னாவை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் பிரபல்யமாக இருந்த சஹாபி என்று பார்க்கும் பொழுது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அவராக இருந்தார். ஆக அந்த விஷயத்துல ரொம்ப குறைவாக தான் இதை சொல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுப்பாங்க. இல்லை என்றால் அதிகமான நேரத்துல இந்த வார்த்தை, இந்த துஆவை கூறிவிடுவார்கள். என்ன அர்த்தம்? அமர்வில் உட்காரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்வதும், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதும், தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடிய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுத்துவார்கள். எதுவரை என்றால் இதே சஹாபி தான் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமர்வில் 100க்கும் அதிகமாக முறை இஸ்திக்ஃபார் செய்ததை நாம் உணர்ந்தோம். நாம் கணக்கிட வேண்டும் என்றால் கணக்கிட்டு கொண்டிருப்போம். அவ்வளவு அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று இந்த சஹாபி கூறியிருக்கிறார். ஆக இந்த சின்ன துஆக்கள் நாம் பார்ப்பதற்கு அன்புக்குரியவர்களே, அல்லது அதை மனப்பாடம் செய்வதற்கு சிரமமாக ஒரு நாள்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடம் நம்ம முறையிட்டு கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய துஆக்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றான். ஆக இதெல்லாம் என்ன ஒரு ஆதாபாக இருக்கின்றது. நாம் மஜ்லிஸில் உட்காரும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை முறையிடுவதும், அதே போல நம் பாவ மன்னிப்பு தேடுவதும் என்பது என்ன வலியுறுத்தப்பட்டது. அவசியம் இல்லை நம்முடைய கையை உயர்த்தி தான் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், கையை உயர்த்தி தான் நடந்து போயிட்டு இருக்கோம், துஆ கேட்க வேண்டும் என்ற கையை உயர்த்தி தான் கேட்க வேண்டும் என்று கிடையாது. மாறாக மனிதன் உள்ளத்தில் அவன் கவலை கொண்டு அல்லாஹ்விடம் அதை முறையிட்டாலே அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிக்கின்றான். உள்ளத்தால் வரக்கூடிய முறையீடு அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும்.
இல்லை என்றால் எவ்வளவு கரம் உயரட்டும், எவ்வளவு கண்ணீர் வடியட்டும், அவனுடைய உள்ளத்தில் அது உண்மையான முறையில் அவன் கேட்கவில்லை என்றால் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள ஹதீஸ்களும் ஒழுக்கங்களையும் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த துஆவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த துஆவை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.